ஹாய் நண்பா, இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து சார்ஜனை பார்த்து கேட்குறான். இதெல்லாம் உனக்கு யாரா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ சார்ஜன் சொல்கிறான், ஹே லிட்டில் பட்டி, இது வந்து நார்மல் தான். நார்மலாகவே மார்ஷல் செயின்ட் இந்த மாதிரிலாம் வந்து ஒய்ஃப் சூஸ் பண்ணுவாங்க. அதுவே எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் செயின்ட்டாக இருந்தால் அவங்கெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி வருவாங்க. இப்போ நம்ம பேசுறது சாதாரண மார்ஷல் செயின்ட் இல்லை, நம்ம மிலிட்ரி கார்டு. அவரை மாதிரி ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக 17-18 பார்ட்னர்ஸ் ஆச்சு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு 100 குழந்தையாச்சும் இருக்கும். புரியுதா உனக்கு? அப்படி இல்லைனாலும் மிலிட்ரி இதை நடத்தாமல் விட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். நான் ஒரு நியூஸு கேட்டேன். அதாவது வார்கார்டு வந்து எங்கான் உனக்கே தெரியும். எங்கான பீப்புள் ரத்தம் சூடாக தானே இருக்கும். நான் கண்டிப்பாக பெட் பண்ணுறேன் 17-18 கூட பத்தாது. அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன், புரியுதுல உனக்கு அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து சொல்கிறான். அட்லீஸ்ட் இந்த நம்பராச்சும் இருக்கும்ன்ட்டு கை காமிக்கிறான். பார்த்தா 100, ஒரு 100 இருக்கும். 100க்கு மேலே தான் போகணும்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மண்டையிலே கொட்டிட்டு, டேய் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதடா, ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதா அப்படி சொல்லிட்டு மண்டையிலே கொட்டுறான் அவன். ஹே ஏன் இவ்வளோ கோவப்படுற? இது ஒன்றும் ரூமர்ஸ்லாம் இல்லை, சரி ஓகே அதெல்லாம் தட்டி விடு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து மேஜர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, வார்கார்டு வரும்போது நீங்கள் இருக்காத, எங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கோ, ஹைட் ஆகிடு அப்படி சொல்லி சொல்கிறான். அப்புறம் தான் நம்ம ஹீரோட்ட போய் சொல்கிறான், நான் வந்து எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, சப்போஸ் வார்கார்டோட அட்டென்ஷன் மட்டும் நம்ம மேஜர் மேலே விழுந்துச்சுன்னா அதனால தான், இது ஒன்றும் ஜோக் இல்லை. அவர் வரும்போது நீ எங்கன்னா போய் ஹைட் ஆகிடு அப்படி சொல்லி சொல்கிறான். அவங்களோட பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் வரான். சார்ஜன் நீ இங்கே தான் இருக்கே அப்படி சொல்லிட்டு அவன் வரான். பார்த்தா அது வந்து நம்ம சார்ஜனோட அண்ணன் தான். என்ன அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம சார்ஜனும் சொல்கிறான், இவன் தான் என்னோட பிக் பிரதர். இவனை பின்னாடி யார் அவன் பார்க்கவே அநாயகா இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம சார்ஜனோட அண்ணன் சொல்கிறான், ஹே மேஜர், உன்னை நான் லாஸ்ட்டாக பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் வந்து அந்த ஊடால கிராஜுவேட் ஆகும்போது பார்த்தேன். இப்போ உன்னை பார்க்கும்போது என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்ம மேஜராக சொல்கிறாங்க, ஆமாம் உங்களையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சார்ஜனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் கைஸ். இவன் தான் என்னோட குட் பிரதர். அப்புறம் இங்கே பாருங்கள் பிரதர், இவன் தான் லெப்டினன்ட் ஜென்ரல் லூஷன். இவன் வந்து ஈஸ்டர்ன் மிலிட்ரி ரீஜன்லேருந்து வரான். அதே மாதிரி இவன் வந்து நம்ம மேஜரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி சொல்கிறான். அப்புறம் இதுதான் என்னோட பிக் பிரதர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவன் அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். என்னோட அண்ணன் வந்து பார்க்குறான், என்னது இந்த யங்மேன் லெப்டினன்ட் ஜென்ரலா, ஹலோ அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு, என்னது மேஜரோட பாய் ஃப்ரெண்டா அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா இவன் தான். நீ யாரா நீ அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். இந்த மாதிரி இன்டீசெண்டாக நடக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம மேஜர் பார்க்குறாங்க. அவன் வந்து, உனக்கு எப்படி பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், எப்போத்துலேருந்து இருக்கான் அப்படி வந்து கேட்குறான். இது நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் சொல்லி நம்ம மேஜர் சொல்கிறாங்க. என்னது நன் ஆஃப் மை பிஸ்னஸா? இங்கே பாரு, உன்னை 25 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன், இது எப்படி எனக்கு நன் ஆஃப் பிஸ்னஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். அப்போ நம்ம சார்ஜன் வந்து சொல்கிறான், வாங்கியோ உனக்கு என்னாச்சு பைத்தியமா நீ? இங்கே பாரு, உனக்கு மேஜரை பிடிச்சிருந்தாலும் மேஜருக்கு உன்னை பிடிக்கலல்ல, அப்புறம் எதுக்கு அவள்கிட்ட வந்து இப்படிலாம் நடந்துக்கிற சொல்லிட்டு கேட்குறான். இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் நீ வந்து பேசாத அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் உன்னை எனக்கே பிடிக்கல, அப்புறம் எப்படி அந்த பொண்ணுக்கு பிடிக்கும்? உன் கேரக்டரை பாரு, ரொம்ப அநாயகமாக இருக்கு, உன்னெல்லாம் எனக்கே சுத்தமாக பிடிக்கல, அந்த பொண்ணு தான் உன்னை தான் பிடிக்கலன்றலாம், அப்படியே அவள்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன், இப்போ உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்ன அப்ராட்ல 25 வருஷம் வந்து மூளைலாம் ஃப்ரை ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவன் வந்து, டேய் இங்கே பாரு, வேணா வாரியா சண்டை போட்டு பார்க்கலாமா அவன் சொல்லிட்டு கேட்குறான். சரிவா சண்டை போட்டு பார்க்கலாம். நம்ம சார்ஜரும் சொல்கிறான், சரிவா சண்டை போட்டு பார்க்கலாம், உன் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நானும் பார்க்குறேன், வெளிநாட்டில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துடும் சொல்லிட்டு நம்ம சார்ஜனும் சொல்கிறான். அப்போ சார்ஜனோட அண்ணன் வந்து, போதும்டா நிறுத்துங்கடா, ஒழுங்காக நீங்கள் 2 பேரும் பேசாமல் அமைதியாக இருங்க சொல்லிட்டு நம்ம சார்ஜனோட அண்ணன் வந்து சொல்கிறான். லெப்டினன்ட் ஜென்ரல் லூ, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. இங்கே பாரு மேஜர், நீ அவரை கூப்பிட்டு உள்ளே போ அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அப்புறம் இவங்க 2 பேரும் போகிறாங்க. பின்னாடி இருக்கவன் பார்க்குறான், என்னது ஜென்ரலா, இதெல்லாம் போதாது, டேய் இங்கே பேர், நான் தான் மார்ஷல் செயின்ட்டோட டிசப்பிள், என் மாஸ்டர் வந்து நேஷ்னல் ரோஸ் வார்ட் செயின்ட்டு, என்னோட சீனியர் பிரதர் எல்லாருமே இந்த வேர்ல்ட்லேயே டாப் 6ல் மாஸ்டராக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். நான் போயிட்டு யாருன்னா கூப்பிட்டு வரேன்டா இருண்டா சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டுன்னு ஓடிடுறான். நம்ம சார்ஜனும் பார்க்குறான், டேய் போகிறான் இல்லடா சொல்லிட்டு பார்க்குறான். அப்புறம் வந்து அந்த இடியட் அவன் வந்து அப்ராட்லேருந்து இப்போ தான் வந்திருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியாது நீ அந்த சாவோஜியை தோக்கடிச்சதெல்லாம். இப்போ இவன் வந்து போய் யாருன்னா கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இன்றைக்கி வந்து எதனா பெரிய பிரச்சனையாகும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது, இது மட்டும் நம்ம வார்கார்டுக்கு தெரிஞ்சதுன்னா லீ ஃபேமிலியோட ரெப்புடேஷனே போயிடும் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம சார்ஜனோட அண்ணன் வந்து, சாரி லெப்டினன்ட் ஜென்ரல் லூ,
எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், இல்லை இது என்னோடய ஃபால்ட்டு தான், நான் மட்டும் ப்ராப்பராக வந்திருந்தேன்னா இதெல்லாம் வந்திருக்காது. இப்போ தான் எனக்கு புரியுது, என்னோடய ரேங்கிங்கை வச்சு தான் இந்த மாதிரி இடியட்ஸ் எல்லாம் என்னால் பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்களாம் பார்க்குறாங்க, ரேங்கிங்கா என்ன சொல்ல வர சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ ஓடினவன் மறுபடியும் வந்துட்டு இவன் தான் என்னோட உமனை ஸ்டீல் பண்ணிட்டான் அப்படி வந்து சொல்கிறான். அவனுங்கெல்லாம் வரானுங்க, யாரா அந்த கண்ணு தெரியாத முட்டாள் எங்கள் பீப்புள்கிட்டே பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு வரானுங்க. வந்து நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இது அவன் தானே, இல்லை இது அவன் தானா அப்படி சொல்லிட்டு அவனுங்க பார்க்குறாங்க. லார்ட் செயின்ட், எங்களுக்கு நீங்கள் தான் தெரியாது, எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாம் முட்டி போட்டானுங்க. அவன் பார்க்குறான், சீனியர் பிரதர் உங்களுக்கெல்லாம் என்னாச்சு, என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறான். நம்ம ஹீரோ அவனுங்களுக்கு முன்னாடி தான் நிற்கிறான். நான் இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு தான் இருந்தேன், இதுக்கு மேலே அந்த நடிப்பை நிறுத்திக்க வேண்டியதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கையை தூக்கி நம்ம ஹீரோ அவனோட சூசனை வெளில எடுத்துகிட்டு வரான். அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்க்குறானுங்க, என்ன இது, இல்லை இது அவதார் மேனிஃபெஸ்டேஷன் தானே, இது பார்க்கும்போது இதில் அவனோட பிளட் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே ஃபுல்லாக அப்படியே ஒரு ஃபார்ம் எடுத்த மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறானுங்க. நம்ம ஹீரோவோட அந்த சூசனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. 10 மீட்டர், 100 மீட்டர், 1000 மீட்டர் நம்ம ஹீரோ அது வளர்ந்துட்டே போகுது. நம்ம சார்ஜனோட அண்ணன் பார்க்குறான், இல்லை இது வளர்ந்துட்டே போகுது அப்படி சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த சூசனை வந்து பூமியில் மேலேருந்து பார்க்கும்போதே தெரியுது, அந்தளவுக்கு பெருசாகிடுச்சு. அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஸ்டன்னு, என்னடா அதுன்ட்டு. அப்புறம் நம்ம மேஜரோட அப்பாவும் அம்மாவும் பார்க்குறாங்க, என்ன நடக்குது அங்கே, இது 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 அவனாக தான் இருக்கணும், அந்த கிரேட் மேன் வார்காடாக தான் இருக்கணும் கண்டிப்பாக, அவன் ஆல்ரெடி இங்கே வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து சார்ஜன் வந்து பார்க்குறான், லூசன் நீ தான் அந்த வார்காடா அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அதுலேருந்து அப்படியே கீழே இறங்கி வரான். நம்ம மேஜர் வந்து பார்க்குறாங்க, இது எப்படி பாசிபிள் அப்படி சொல்லி மேஜர் வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து மேஜரோட கையை பிடிச்சிட்டு, நான் இது உங்கள்கிட்ட எப்போ சொல்லலாம் தான் நினச்சேன், ஆனால் இதை நான் சொன்னேன் எங்கே நீ பயந்துருவியோன்னு நினச்சி தான் சொல்லாமல் விட்டேன், இப்போ டைம் வந்துடுச்சு அப்படி சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறான். அவங்க பார்க்குறாங்க, அப்போ என்னோடய பாய் ஃப்ரெண்டு தான் வார்காடா அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இதோட அந்த சாப்டர் முடியுது.